கோயில் திறக்கலாங்க. எப்படி சொல்கிறேன், திறந்துருக்கு பாரு அடியில் சின்ன கதை. தேரோட்டெல்லாம் முடிஞ்சிச்சாமாண்டா. எல்லா பிறப்பும் தேர்ந்தெடுத்தேன் எம்பெருமானே. இன்றைக்கி நம்ம திருவாரூரில் இருக்கிற மண் ஸ்தலமான தியாகராஜர் கோயிலுக்கு வந்திருக்கிறோங்க. இந்த கோயிலில் உள்ள சுவாமியோட இன்னொரு பேர் வன்மீகநாதர் புற்றிடங்கொண்டார். தாயோட பேர் கமலாம்பிகை அள்ளியங்கோதை நீலோத்பாதாம்பாள். தலவிருச்சம் பதிரி மரம். தீர்த்தம் கமலாயம் சங்கு காயா வனி தீர்த்தம். இந்த ஊரோட புராண பேர் திருவாரூர். இக்கோயில் சமயக்குழல் நால்வர் நாளையுமே பாடல் பெற்றிருக்குதுங்க. துன்பமெல்லாம் அரணீங்கச் சுபத்தராய் என்பெல்லாம் நினைக்கு இறப்பகல் ஏத்தி நின்று இன்பராய் நினைந்து என்றும் இடையற அன்பர் ஆமவர்க்கு அன்பர் ஆரூரரே என திருநாவுக்கரசர் பாடுறாரு. இத்தலத்தோட பெருமை என்னன்னா, திருநள்ளாறு சென்றால் திருவாரூர் செல்ல வேண்டும். சதயகுப்தன் என்ற அசுரன் தேவர்களுக்கு தொந்தரவு கொடுத்தான். இவனை சனிதோஷம் பிடித்தது. எனவே நவகிரகங்களை எதிர்த்து போரிட்டான். பயந்து போன கிரகங்கள் திருவாரூர் சிவனிடம் முறையிட்டனர். சிவன் என்னை நாடும் வரும் பக்தர்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கக்கூடாது என்ற நிபந்தனையின்படி நவகிரகங்களை காப்பாற்றினார். எனவே நவகிரகங்கள் இங்கு நேர்கோட்டில் சிவனை நோக்கியபடி அமைந்துள்ளன. கிரகங்கள் பக்தர்களுக்கு கொடுக்கிறதா என்பதை கண்காணிக்க விநாயகர் சிலை கிரகங்களின் சந்நிதியில் உள்ளது. எனவே தான் திருநள்ளாறு சென்றால் திருவாரூர் செல்ல வேண்டும் என்பார்கள். இதனால தான் திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன்னு சுந்தரரும் பாடுறாரு. திருவாரூர் பிறந்தாலே முக்தின்னு சொல்கிறாங்க போல். மேற்கு கோபுரத்தின் அருகில் சுந்தரருக்கு சிவனால் தரப்பட்ட பொன் நிஜத்தங்கம் தானா என்பதை சோதித்து பார்த்த தந்த மாட்டுரைத்த விநாயகர் அருள்பாலிக்கிறார். நகை வாங்கும் முன் பெண்கள் இவர் வழிபடுகின்றனர். சிவன் சந்நிதியின் முதல் பிரகாரத்தில் உள்ள மூலதன கணபதி சுருண்டு படுத்த 5 தலைகள் நாகத்தின் நடுவில் விரிந்த தாமரைப்பூ மீது நார்த்தனம் ஆடும் நிலையில் உள்ளார். யோகா பழகுபவர்கள் இவரை வணங்குவது சிறப்பு. சுவாமி சந்நிதியின் முதல் பிரகாரத்தில் அருள்பாலிக்கிறார் வாதாபி கணபதி. இந்த விநாயகர் முன் நின்றுதான் திருவாரூர் முத்துசுவாமி தீட்சிகர் வாதாபி கணபதிகம் என்ற பாடலை தொடங்குவார். சந்திரனை தலையில் சூடிய அம்பிகை. திருவாரூரில் மூலவரை வன்மீகநாதர் என்று திருப்பெயரிட்டு அழைக்கின்றனர். இவர்கள் தலையில் பிறை சந்திரனை சூடியுள்ளதைப் போல இத்தலத்து நாயகி கமலாம்பிகையும் சந்திரனை நெற்றியில் சூடியிருக்கிறாள். கலைமகள், மலைமகள், அலைமகள் ஆகிய முப்பெரு தேவியரும் அம்சங்களாக விளங்குகிறாள். வலக்கரத்தில் மலர் ஏந்தியும் இடது கரத்தில் இடையில் வைத்து கால்கள் யோகாசன நிலையில் அமைத்தும் ராணியை போல் காட்சி தருகிறாள். உதிரிப்பூக்கள். சிவன் கோயில்களில் தேவாரம் பாடியதும் திருச்சிற்றம்பலம் என கூறி முடிப்பார்கள். ஆனால் சிதம்பரம் நடராஜர் கோயிலில் முதல் கோயில் என்ற அடிப்படையில் அங்கு நடராஜர் நடனமாடும் சிற்றம்பலத்தை இப்படி சொல்வதுண்டு. ஆனால் சிதம்பரம் கோயிலுக்கு முந்தைய கோயில் திருவாரூர் என கருதப்படுவதால் இக்கோயிலில் மட்டுமே தேவாரம் பாடியே முடித்ததும் திருச்சிற்றம்பலம் என்ற வார்த்தையை பயன்படுத்துவதில்லை. தமிழகத்தில் உள்ள தேர்களிலேயே திருவாரூர் தேர் தான் மிகவும் பெரியதாகவும் அழகாகவும் இருக்கும். இதனால் தான் திருவாரூர் தேரழகு என்பார். சிவபெருமான் இத்தலத்தில் மட்டுமே 364 திருவிளையாடல்களை நிகழ்த்தியுள்ளார். திருவாரூரில் பிறந்தாலே முக்தி என்பதால் யமனுக்கு வேலை இல்லாமல் போனது. எனவே இங்கு யமனே சண்டிகேஸ்வரராக இருந்து இறைவனை வேண்டித்தான் வேலையை காப்பாற்றி கொண்டார். யமபயம் உள்ளவர்கள் இங்கு வழிபடுவது சிறப்பு. திருவாரூரில் தியாகராஜரின் முக தரிசனம் காண்பவர்கள் 3 கிலோமீட்டருக்கு தொலைவில் உள்ள விமலம் சிவாலயத்தில் பாத தரிசனம் காண்பது சிறப்பு. சிதம்பரம் ரகசியம் போல தியாகராஜர் ரகசியம் இந்த கோயிலின் மிகச்சிறப்பு. தியாகராஜருக்கு பின்னால் உள்ள மூலஸ்தானத்தில் அந்த ரகசியம் உள்ளதாக கூறப்படுகிறது. இங்கு உள்ள உற்சவ அம்மன் மனோன்மணிக்கு ஆடிப்பூரத்தில் விழா நடக்கிறது. கமலாம்பிகை கோபுரத்தின் உச்சியில் ஆகாச பைரவர் காவல் காத்து வருகிறார். இங்குள்ள பைரவர் சித்தி பைரவர் எனப்படுகிறார். அம்மன் மூலஸ்தானத்தின் அருகே வலதுபுறம் கமலமுனி சித்தர்பீடம் உள்ளது. சிவன் சந்நிதியின் பிரகாரத்தில் மிகப்பெரிய சிவசூரியன் அருள்பாலிக்கிறார். கடந்தொழில் உள்ளவர்கள் இங்குள்ள ரூப விமோசன ஈஸ்வரனை வழிபடுவது சிறப்பு. வெளிப்பிரகாரத்தில் அமைந்துள்ள ராஜநாராயண மண்டபத்தில்தான் தியாகராஜர் திருவாதிரை தினத்தில்
பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார். இங்கு அஷ்டதுர்க்கை சன்னதிகள் உள்ளது. இந்த துர்க்கையையும் மகாலட்சுமியையும் முத்துசுவாமி தீட்சிதர் பாடியுள்ளார். அட்சய திருதி தீபாவளி நாட்களில் இங்குள்ள மகாலட்சுமிக்கு நாணயங்களால் சொர்ண அபிஷேகம் செய்வது சிறப்பு. அம்மன் சன்னதியின் வெளிப்பிரகார சுவரில் 6 சீடர்களுடன் கூடிய தட்சிணாமூர்த்தி அருள்பாலிக்கிறார். வழக்கமாக 4 சீடர்களே இருப்பார்கள். மகனை தடவி கொடுக்கும் தாய் தியாகராஜர் கோவிலில் அம்பிகையான நீலத்தம்பாள் தனி சன்னதியில் அருள்பாலிக்கிறாள். அம்மனுக்கு அருகில் ஒரு தோழி நிற்கிறாள். அவள் தோளில் முருகன் இருக்கிறார். முருகனின் தலையை அம்மன் தடவி கொடுக்கும் விதத்தில் சிலை அமைக்கப்பட்டுள்ளது. வீணையில்லா சரஸ்வதி. சரஸ்வதி வீணை வைத்திருப்பது வழக்கம். ஆனால் திருவாரூர் சிவன் சந்நிதியில் பிரகாரத்தில் வீணை இல்லாத சரஸ்வதியை தவக்கோலத்தில் காணலாம். இவள் சிவனை நோக்கி தவமிருக்கிறாள். மனுநீதி சோழன். தேவலோகத்தில் யார் நேர்மையானவர்கள் என்ற போட்டி ஏற்பட்டது. யமதர்மராஜா நானே நேர்மையானவன் என்றார். நாரதரே பூமியில் மனுநீதி சோழன் நேர்மையானவன் என்றார். இதனால் யமன் பசுவாக வடிவமெடுத்து ஒரு கன்றுடன் திருவாரூர் ராஜவீதிக்கு வந்தார். அப்போது மனுநீதி சோழனின் மகன் வீதிவிடங்கன் தேரில் வந்தான். வேகமாக வந்த தேரில் சிக்கி கன்று இறந்தது. இதை அறிந்த பசு மன்னனின் அரண்மனைக்கு சென்று நீதி கேட்டது. கன்றை இழந்த பசு எவ்வளவு வேதனைப்படுமோ அதே வேதனையை தானும் பட வேண்டும் என்பதற்காக தன் மகனை தேர் சக்கரத்தில் ஏற்றி கொன்றான் சோழன். பசு வடிவில் இருந்த யமதர்மராஜா மனுநீதி சோழனுக்கு காட்சி கொடுத்து நீயே நேர்மையானவன் என கூறி மறைந்தார். இந்த காட்சியை விளக்கும் கல் தேர் கோயில் வடகிழக்கு மூலையில் உள்ளது. நிற்கும் நந்தி. சிவாலயங்களில் பொதுவாக நந்தி சிலை படுத்த கோலத்திலேயே காண முடியும். ஆனால் திருவாரூரில் மட்டுமே அதை சுற்றியுள்ள சப்த விடாங்கங்களிலும் மட்டுமே நந்தியை நின்ற கோலத்தில் காணலாம். மேலும் இவை அனைத்தும் உலோகச் சிலைகள் என்பது குறிப்பிடத்தக்கது. வாசல் பிரச்சனையில் தியாகராஜன். கிழக்கு பார்த்து அமைந்துள்ள கோயிலில் சுவாமி வீதி உலாவிற்கு கிழக்கு கோபுரம் வழியாகத்தான் வெளியே செல்வார். ஆனால் இங்கு ஈசானிய திசையில் விட்ட வாசல் வழியாக வெளியே செல்கிறார். இந்திரனின் பெற்ற லிங்கத்தை முசுகுந்த சக்கரவர்த்தி இங்கு பிரதிஷ்டை செய்தார். அதை முசுகுந்தருக்கு கொடுத்த இந்திரன் மீண்டும் அதை தேவலோகம் கொண்டு செல்ல விரும்பினான். எனவே தியாகராஜர் கிழக்கு வாசல் வழியாக உலா வரும்போது அவரை மீண்டும் கொண்டு செல்ல விடாமல் என நினைந்து அங்கேயே அவன் காத்திருப்பதாக ஐதீகம். இந்திரனிடமிருந்து தப்புவதற்காக தியாகராஜரை பக்தர்கள் ஈசானியத்தில் உள்ள விட்ட வாசல் வழியாக உலா கொண்டு செல்கின்றனர். பெரும்பாலான பக்தர்கள் கோயிலுக்கு நுழையக்கூட கிழக்கு வாசலை தவிர்த்துவிட்டு வடக்கு மற்றும் மேற்கு வாசல் வழியாகத்தான் கோயிலுக்குள் வருகின்றார்கள் என குறிப்பிடத்தக்கது. அதிக பாடல் பெற்ற தலம். தேவாரம் பாடல் பெற்ற தலங்களில் இத்தலம் தான் மிக அதிகமான 353 பாடல்களை பெற்றுள்ளது. சம்பந்தர் 55 பாடல், அப்பர் 208 பாடல், சுந்தரர் 87 பாடல், மாணிக்கவாசகர் 3 பாடலை பாடியுள்ளனர். லலிதாம்பிகை தோன்றிய தீர்த்தம். லலிதா சகஸ்ரநாமத்தின் மொத்த வடிவமாக இத்தலத்து நாயகி கமலாம்பிகை விளங்குகிறாள். எனவே இங்குள்ள தீர்த்தம் கமலாலயம் எனப்படுகின்றது. பங்குனி உத்திரத்தில் இங்கு நீராடினால் கும்பகோணத்தில் 12 மகாமகம் நீராடிய பலன் உண்டு என்பது ஐதீகம். குளத்தில் நடுவே நாகநாதர் சந்நிதி உள்ளது. நாகதோஷம் உள்ளவர்கள் இங்கு வழிபடுகின்றனர். தினம்தோறும் பிரதோஷம். 15 நாட்களுக்கு ஒரு முறைதான் சிவாலயங்களில் பிரதோஷ பூஜை நடைபெறுகிறது. ஆனால் திருவாரூர் தியாகராஜர் கோயிலில் தினமும் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை பிரதோஷம் பூஜை நடைபெறுகிறது. இந்த நித்திய பிரதோஷம் என்பார்கள். இந்த நேரத்தில் தியாகராஜரை 30 முக்கோடி தேவர்களும் தரிசிப்பதாக ஐதீகம். எனவே இந்த கோயிலுக்கு மாலை வேளையில் சென்றால் எல்லா தேவர்களின் அருளையும் பெற்ற புண்ணியம் கிடைக்கும். இந்த தலத்தோட வரலாறு என்னன்னா, ஒரு முறை இந்திரனுக்கும் அசுரர்களால் ஆபத்து ஏற்பட்டது. அதை முசுகுந்த சக்கரவர்த்தி என்பவரின் உதவியுடன் இந்திரன் சமாளித்தான். அதற்கு கைமாறாக முசுகுந்த சக்கரவர்த்தியிடம் என்ன வேண்டும் என கேட்க திருமால் தன் நெஞ்சில் வைத்து பூஜித்த விடங்க லிங்கத்தை கேட்டார். தேவர்களும் மட்டுமே பூஜிக்கத்தக்க அந்த லிங்கத்தை ஒரு மானிடனுக்கு தர இந்திரனுக்கு மனம் வரவில்லை. தேவசிற்பியான மாயனை வரவழைத்து தன் வைத்திருப்பதைப் போலவே 6 லிங்கங்களை செய்து அவற்றை கொடுத்தான். முசுகுந்தன் அவை போலியானவை என்பதை கண்டுபிடித்தான் விட்டார். வேறு வழியின்றி இந்திரன் நிஜ லிங்கத்துடன் மாயன் செய்த லிங்கங்களையும் முசுகுந்தனிடம் கொடுத்து விட்டான். அவற்றில் நிஜ லிங்கமே திருவாரூரில் உள்ள மற்ற லிங்கங்கள் கோயில்களில் உள்ளன. இவை சப்த விடாங்கலங்கள் என்று அழைக்கப்படுகின்றன.
சப்தம் என்றால் 7. திருவாரூரில் வீதிவிடங்கர், திருநள்ளாற்றில் நகரவிடகர்கள், நாகப்பட்டினத்தில் சுந்தரவிடகர்கள், திருக்குவளையில் அவனிவிடகர், திருவாய்மூரில் நீலவிடகர், தேவரண்யத்தில் புவனிவிடகர், திருக்காரவாசலில் ஆதிவிடகர் என்ற பெயரால் விடகர் லிங்கங்கள் அழைக்கப்படுகின்றனர். இந்த லிங்கங்கள் கையடக்க அளவே இருக்கும். சப்த விடங்க தலங்களில் உள்ள கோயில்களில் சுவாமியை தியாகராஜர் என்பர். இந்த கோயிலோட சிறப்பம்சம் என்னன்னா, இங்கே சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார். மூர்த்தி, தீர்த்தம், தலம் என்று அனைத்துமே இக்கோயிலில் பிரம்மாண்டமாக அமைந்திருப்பது குறிப்பிடத்தக்கதாகும்.